சற்று முன் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறிய ஆளுநர் ரவி புதிய ஆளுநர் இவர்தான். ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. அதாவது சென்னை அண்ணா அறிவாலயம் கழக அலுவலகத்தில் உள்ள முரசொலி மாறன் கூட்ட அரங்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் ஆளுநர் பதவி நீக்கப்படும் வரை அரசியல் மயமாகும் ஆளுநர் பதவியின் கண்ணியத்தை காத்திட ஆளுநர்களுக்கு நடத்தை விதிகள் உருவாக்கிவிடவும், மாநில அரசின் கோப்புகள் மசோதாக்களில் ஆளுநர் கையெழுத்திடுவதற்கு கால நிர்ணயம் செய்திட வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக வலியுறுத்தும். அந்த வகையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் ஓர் அங்கம். ஆனால் அந்த அவையின் மரபை மதிக்க மாட்டார். சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களை கிடப்பில் போடுவார். மாநில அரசின் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆளுநர். ஆனால் மாநில அரசின் ஆளுநர் உடையை படிக்க மாட்டார். தமிழ்த்தாய் வாழ்த்தை சிறுமைப்படுத்துவார். சமஸ்கிருதம் ஹிந்தி மொழி புகழ் பாடுவார். அதேபோல் ஆளுநர் மாளிகையின் ஒட்டுமொத்த செலவும் மாநில அரசின், அதாவது மாநிலத்து மக்களின் வரிப்பணம். ஆட்சியில் இருக்கும் கட்சிக்கு வழிகாட்ட வேண்டியவர் ஆளுநர் மாளிகையில் அமர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் போல் அரசியல் செய்வார். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்து துணைவேந்தர்கள் இல்லாத பல்கலைக்கழகத்தை உருவாக்குவார். ஆனால் அதே பல்கலைக்கழகங்களில் பாஜக அரசியல் பிரசங்கம் செய்வார். அக்கப்போர் அரசியல் மட்டுமே ஆளுநரின் அஜெண்டாவாக இருக்கிறது. மேலும் ஆளுநரை நியமிப்பதற்கு பதில் ஏன் தேர்ந்தெடுக்க கூடாது என அரசியல் நிர்ணய சபையில் விவாதித்த போது, அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநர் அரசின் நிர்வாகத்தில் குறுக்கிடுவார். அப்படி அரசின் நிர்வாகத்தில் ஆளுநர் தலையிடுவது ஜனநாயகத்தை அடிமைப்படுத்துவது போலாகிவிடும் என சட்ட அறிஞர்கள் குறிப்பிட்டனர். நியமிக்கப்பட்ட ஆளுநராக இருக்கும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று அதைத்தான் அடாவடியாக செய்து கொண்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலோ, தமிழ்நாட்டு மக்களின் நலனிலோ, தமிழ்நாட்டின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்திலோ அவரே பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அரசியல் சட்டத்திலோ நம்பிக்கை துளி கூட இல்லை. அவருக்கு இருக்கும் ஒரே ஆர்வம் வெகுஜன விரோத வலதுசாரி அரசியல் மட்டும்தான். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. குறிப்பாக அரசின் கொள்கை முடிவுகளை நிறைவேற்ற முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து துணை நிற்க வேண்டிய அரசியலுக்கு அப்பாற்பட்டவரை ஆளுநராக நியமிக்க வேண்டும் என அரசியல் நிர்ணய சபை எதிர்பார்த்தது. ஆனால் ஆளுநர் ரவி நியமனத்தில் அது தவிடு பொடியாகி போனது என்பதை இந்த எம்பிக்கள் கூட்டம் மிகவும் வேதனையுடன் பதிவு செய்ய விரும்புகிறது. மேலும் சமீபத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா அவர்கள் இந்தியாவில் உள்ள ஆளுநர்கள் எங்கு செயல்படக்கூடாதோ அங்கு செயல்படுகிறார்கள், எங்கு செயல்பட வேண்டுமோ அங்கு செயல்படாமல் இருக்கிறார்கள் என குறிப்பிட்டு, ஆளுநர்கள் பற்றிய வழக்குகள் நீதிமன்றங்களுக்கு வருவது சோகக்கதை என்றார். அதேபோல் இந்த கருத்திற்கு முற்றிலும் பொருத்தமான ஒரு ஆளுநராக தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி இருப்பது உள்ளபடியே தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக அமைந்துள்ளது. அவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கெடுக்கவே ஆளுநராக அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இதேபோல் ஆளுநருக்கு எதிராக 6 தீர்மானங்கள் தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அநேகமாக ஆளுநர் ரவி உறுதியாக மாற்றம் செய்யப்படுவார். புதிய ஆளுநர் நியமனம் செய்யப்படுவார் என்ற தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இது குறித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது.